எதிர்பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நாவ். கும்மிருட்டில் கும்பகோணம். கும்பகோணத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் ஆங்காங்கே தண்ணீர் சூழ்ந்தது. இந்த வாரத்தில் பெய்த மழை நிலவரத்திலேயே இன்று நண்பகல் 1 மணி அளவில் பெய்த மழை அதிக அளவாக இருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. கும்பகோணம் மாநகரில் இருள் சூழ்ந்த நிலையில் திடீரென இடி மின்னலுடன் மிக கனத்த மழை பெய்தது. இதனால் காந்தி பூங்கா பகுதியில் பெய்யும் மழையை இப்போது பார்க்கலாம். கும்பகோணம் மாநகரில் இன்று பெய்த மிக கனமழையின் ஒரு பகுதியாக உழவர் சந்தை பகுதியில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. அந்த பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தொடரும் மழையால் இன்னும் பல்வேறு இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட உள்ளது. இந்த நிலையில் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளை சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் பீமன் தெரு பகுதிக்கு இப்போது செல்வோம். கும்பகோணம் மாநகரில் இன்று பெய்த மிக கனமழை காரணமாக பீமன் தெரு பகுதியில் குளம் போல தண்ணீர் தேங்கி நின்றது. அந்த பகுதிக்கு வந்த மாமன்ற உறுப்பினர் குட்டி தட்சிணாமூர்த்தி அவர்கள் அந்த அடைப்பு ஏற்பட்ட பகுதியை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டார். மாநகராட்சி பணியாளர்கள் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு உடனடியாக அடைப்பு எடுக்கப்பட்டது. அதன் காரணமாக தேங்கிய தண்ணீர் வழிந்தோடியது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மாநகரில் தண்ணீர் தேங்கியுள்ளதை நாம் பார்க்க முடிந்தது.